ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம உடச்சி விட்ட முட்டை பிரியாணி பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ்: தக்காளி 2 முட்டை, தேவையான அளவு பெரிய வெங்காயம், புதினா லீவ்ஸு, அடுத்தது பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் பிரிஞ்சி இலை, வெங்காயம், புதினா லீவ்ஸு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். பொன்னிறமாக ஆனால் தான் வந்துட்டு அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுலேயே வந்துட்டு நான் புதினாவும் 2 பச்சை மிளகாயும் நல்லா போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். அடுத்து நல்லா வதங்கினதும் தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் நாங்கள் பவுடர் பண்ணிக்கிட்டோம். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் பாப்பாவை எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருக்காங்க. 2 முட்டையை உடச்சி விட்டு அதில் நல்லா கலந்துக்கலாம். அந்த ஓடு உள்ளார விழுகாமல் நம்ம கரெக்டாக உடச்சி நல்லா கிளறிக்கலாம். எங்களுக்கு முட்டை சாப்பாடு பூராவுமே கலந்துருக்கணும். அதனால் நாங்கள் இப்படி உடச்சி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு சாப்பாட்டில் முட்டை அப்படியே கிடக்கணும் அப்படின்னா கடைசியாக ஊற்றிக்கலாம் முட்டையை. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் ரைஸ் அதில் நல்லா கொட்டிக்கலாம். நல்லா தண்ணியை கழுவிட்டு கொட்டிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக நெய் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறி விட்டுட்டு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா தான் ட்ரை பண்ண போகிறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. பாருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்குது. எங்கள் மம்மி டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.